ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். திமுகவையோ அதிமுக விஜயை கூட சிஎம் சார்னு சொல்லியிருக்காரு. அமைச்சரெல்லாம் வந்து அனுபவம் இல்லாதவங்க அவளை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாஜகவோட வந்து நான் வந்து மோடி அமித்ஷா திட்டுறதான் என் வேலையான்னு கேட்டிருக்காரு. நான் இசட் பாதுகாப்பு எடுக்க சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இசட் பாதுகாப்பே வேண்டாம்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் என்ன வித்ட்ரா பண்ணாமல் இருக்காங்கிறார். சில உண்மைகளாக சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவர் என்ன எடுத்து சொல்ல விரும்புகிறாருன்னா, கலைஞர் என்னைக்காவது அரசியல் தோல்வி போயிருக்காரு. ஸ்லைட் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு. தப்பித்தான் போயிடுச்சான் ஜெயிச்சார். சார் அண்ணா தோத்துருக்காரு சார், அதெல்லாம் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. 6-7 முன்னாடி நான் திமுக பற்றி தான் பேசுறேன். நான் பேசுவது அதிமுகவோ காங்கிரஸோ சுதந்திர கட்சியே கிடையாது. ஓகே, கலைஞர் என்றாவது தேர்தலில் தோல்வி அடைந்தாரா? தோல்வி அடைஞ்சது கிடையாது சார். அப்போ கிட்ட ஒருத்தர் அமெரிக்காவில் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் அண்ணாவில் என்னை பார்க்க போகிறேன், நான் கேள்வி கேட்கட்டமா? என்ன கேள்வி? விஜய்க்கு எதாவது அரசியல் பண்ண போகிறீங்களா கேட்கட்டமா கேட்டார். ஐயா நீ கேள்வி கேட்க வேண்டிய உங்கள் உரிமை, நான் என்னத்த பதில் சொல்ல இதுக்கு? நீ என்ன விட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல பாருங்கன்னு. விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுவது இப்போ இல்லை சார். இப்போவும் அண்ணாமலையின் மீது வந்து ஒரு பிஜேபி ஷேட் இருக்குது சார். அது அவருக்கு பேகேஜ் தானா? அண்ணாமலைக்கு என்ன சவால்கள் காத்திருக்கு? அண்ணாமலை பிஜேபி இல்லைன்னு சொன்ன நம்ம தயாராக இல்லைன்னு அது பிஜேபி சம்பந்தம் இல்லை. கற்பூரம் அடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்தா கூட நம்ம தயாரா இல்லதான். நம்ம அவர் RSS இல்லை, நீங்க RSS இல்லை, நீங்க பிஜேபி இல்லை, நீங்க மோடியோட ஆளு. அண்ணாமலை இதுக்கு நான் மோடி எதிர்க்கணுமான்னு கேட்குறான். நியாயமான கேள்வி. அண்ணாமலைக்கு திருப்பி நீங்க பாஜகவோட பேகேஜை கொடுத்தீங்கன்னா ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ, நல்லா இருக்கேம்மா. மகிழ்ச்சி சார். அண்ணாமலை தன்னுடைய இயக்கம் ஆரம்பித்த பிறகு ஒரு முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தியிருக்காரு. மாநாடுன்னு கூட சொல்ல முடியாது, போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஒரு 25,000 சீட் வந்து போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் போதை ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக 2031 ஆட்சி மாற்றம் நிச்சயம்னு பேசுகிறாரு. என்ன சார் கணக்கு? அண்ணாமலை வந்து க்ரௌட் புல்லராங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்குமெண்ட் என்ன, பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பாஜக வளர்க்கப்பட்டதா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஓடிச்சு. இப்போ அது வந்து அண்ணாமலை பாஜக இல்லாமல் தனித்திருந்து கூட்டத்தை கூட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டார். 30,000 தான் சார். க்ரௌட் 30,000 50,000 எவ்வளோ நமக்கு எக்ஸாக்ட் தெரியல. சீட் 25 போட்டப்பட்டு 2 மடங்கு கூட இருக்கலாம், 50,000 இருக்கலாம். ஆனால் ஒன்று கவனிக்கணும், இது அரசியல் மாநாடு. ஆமாம், இது ஒரு சமூக மாநாடு. ஒரு மக்கள் மீது கொண்ட அன்பால் போதைப் பொருளை ஒழிக்கணும், போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிற நோக்கத்தில் போடப்பட்ட மாநாடை தவிர இது வந்து தன்னுடைய அரசியல் சக்தியை காட்டுறதுக்கோ பொலிட்டிக்கல் பவரை காட்டுறதுக்கோ கிடையாது தான். நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு வீர உரையாற்றுறதுக்கோ எதுவுமே அங்கே நடக்கல. ஆமாம், நான் போல டிவிலையும் பேப்பர்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் தன்னை அரசியல் முன்னெடுத்து கொள்வதற்கு இல்லாமல் பேக் ரோல இருந்து பண்ணப்பட்ட ஒரு மாநாடு. இந்த மாநாடு பல்வேறு விஷயங்களை நமக்கு உணர்த்துது. முதல்ல பிஜேபி இல்லாமல் அண்ணாமலை இல்லைன்னாங்க, பிஜேபி இல்லாமல் அண்ணாமலை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். டிஸ்பைட் நாட் பீயிங் இன் பிஜேபி இஸ் பாப்புலர். அது திருப்பி மறுபடியும் ப்ரூவ் ஆயிடுச்சு. என் நடுவில் டிபேட்லாம் வந்தது. அண்ணாமலை எங்களால் தான் வளர்ந்தார், நாங்கள் தான் வளர்த்து விட்டோம், கட்சிக்கு மீறி யார் என்னன்னு அதெல்லாம் அது செட் ஆகிடுச்சு. அண்ணாமலைக்கும் தனி க்ரௌட் இருக்குது, அது செட் ஆகிடுச்சு. இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் பிஜேபிக்காரர்கள் அல்ல. கோர் பிஜேபி யார்? அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்ட 2-3 தலைவர்கள் கட்சி மாறி வந்தாங்க, அது இல்லைன்னு சொல்ல. முதல்வர் உட்கார்ந்தாங்க. உண்மையாக பாஜகவோட தொண்டர்களாக தலைவர்களாக 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்து, ஆனால் பெரிய தலைவர்கள் யாருமே வரல. ஆமாம், பிஜேபி டிஷ் பண்ணிவிட்டு அண்ணாமலைகிட்ட வந்து பெரிய 2ஆம் கட்ட தலைவர் யாரும் வரல. அது ஒரு பார்க்கப்பட்டது, அது ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டது. ஸோ இந்த பிஜேபியை வந்து உடச்சி எடுத்துன்னு வந்துட்டார், பிஜேபியை உடைச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் நிற்காம போயிடுச்சு. தமிழ்நாடு பிஜேபியில் டென்ட்டே வரல. டென்ட்டே இல்லை. வந்ததெல்லாம் இவருக்குன்னு சேர்க்கப்பட்ட அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஸோ கருணாகரன் போயிருக்காரு, நளினி ஸ்ரீ அவங்க எல்லாம் போயிருக்காங்க.
வசந்தராஜன் பொள்ளாச்சியில வேட்பாளர் அவர் தான் அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய அளவில் டென்ட் எல்லாம் ஏற்படுத்தல பிஜேபிக்குள்ள அண்ணாமலை அவர்கள். இது என்னன்னா, இது அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டார். ஓகே, இதுக்கு முன்பு பாஜகவின் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தது, ஒரு இடம் தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை. இப்போ பாஜக இல்லாத அண்ணாமலைக்கு ஒரு இடம் உருவாக்கிட்டு இந்த மீட்டிங் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, வீதி லீடர்ஸ் அண்ணாமலை அவர் உருவாக்கு. அது அரசியல் இல்லையா போகிற அதெல்லாம் அது அடுத்த பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, இந்த மேடையை அரசியல் மீடியா பயன்படுத்தலை. எஸ், ஆமாம், அரசியல் பேசலை. திமுகவையோ அதிமுக விஜயை கூட சிஎம் சார்னு சொல்லியிருக்காரு. அமைச்சரெல்லாம் வந்து அனுபவம் இல்லாதவங்க அவளை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாஜகவோட வந்து நான் வந்து மோடியை அமித்ஷா திட்டுறதான் என் வேலையான்னு கேட்டிருக்காரு. நான் இசட் பாதுகாப்பு எடுக்க சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இசட் பாதுகாப்பே வேண்டாம்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் என்ன வித்ட்ரா பண்ணாமல் இருக்காங்கிறார். சில உண்மைகளாக சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவர் என்ன எடுத்து சொல்ல விரும்புகிறாருன்னா, எதிர்ப்பில்லாத ஒரு அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது. நான் சொல்கிற ரீசன் கொடுக்குறேன் சார். அரசியல் தான் சார். எம்ஜிஆர் எப்படி கலைஞர் எதிர்த்தாரு, ஜெயலலிதா எப்படி கலைஞர் எதிர்த்தாங்க, அதே காமராஜ் எதிர்த்தார் அண்ணா. இல்ல திமுக எதிர்ப்பு அரசியல் தானே சார் அவங்க அரசியல். இப்ப களம் மாறுகிறது. இப்ப இருக்கிற ஜென்எக்ஸ் இளைஞர்கள் எதிர்ப்புன்ற வார்த்தையை கண்டா துள்ளி குதிச்சு போடுறானுங்க சார். முதல்வரே வந்து எதிர்ப்பு அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. முதல்வர் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணாரு பாருங்க. எங்க சார் ஏன் பண்ணுவார்? ஏன்னா பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா. ஏன் காரணம்னா, எதிர்ப்பில்லாத அரசியலை நோக்கி தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா காரணம் சொல்றேன், யாரை எதிர்க்கிறார்? இப்போ ஒரு காலத்தில் திமுக பெரிய மாபெரும் கட்சியா இருந்தது, இப்போ க்ஷீணமாயிட்டு வருது. க்ஷீணமாயிட்டு தான் இருக்கு இப்போ. அப்படிலாம் எனக்கு தெரியல. இல்லை, க்ஷீணமாயிட்டு வருது. ஸோ இப்போ வந்து நேற்று கூட யாரை சொன்னாங்க, சொன்ன அந்த திமுக க்ஷீணமாயிட்டு வருதுன்னு சொன்னீங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா 91 நீங்கள் விட்னஸ் 2 எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ கலைஞர் ராஜினாமா பண்ணிட்டு பருதி இளமருதி அங்கே போறாரு. செல்வராஜ் வந்து மதிமுக மாறிட்டாரு. அப்படி இருந்த கட்சி வந்து 96ல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அது வந்து சீனமாயிடுச்சுங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் வந்து ஏன்னா கரண்ட் பாலிட்டிக்ஸ் சொல்றேன். பிரதான எதிர்கட்சியா திமுக இருக்காங்க, அவங்க இன்னும் சீனம்லாம் ஆகலை. அதிமுக அளவுக்கு இன்னும் சீனம் ஆகலைங்கிறேன். கலைஞர் என்னைக்காவது அரசியல் தோல்வி போயிருக்காரு? ஸ்லைட் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு. தப்பித்தான் போயிடுச்சான் ஜெயிச்சார் சார். அண்ணா தோத்துருக்காரு சார், காமராஜர் தோத்துருக்காரு, அதெல்லாம் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. 67க்கு முன்னாடி நான் திமுக பற்றி தான் பேசுறேன். நான் பேசுவது அதிமுகவோ காங்கிரஸோ சுதந்திர கட்சியே கிடையாது. ஓகே, கலைஞர் என்றாவது தேர்தலில் தோல்வி அடைந்தாரா? தோல்வி அடைஞ்சது கிடையாது சார். அப்போ சரி, எம்எல்ஏ கட்சி தலைவரையே தோக்கடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குங்கிறது இருந்திருக்கு சார். நான் இருந்திருக்கேன். ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருந்தா விஜய்க்கு வந்து மக்கள் மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும்ல. மக்கள் யாருக்குமே மெஜாரிட்டி கொடுக்கல. ஒரு தலைவர் தோற்றதன் காரணமாகவே அரசியல தோத்துட்டாரு, அவர் வீட்டுல உட்கார்ந்து பாரு, நம்மளால சொல்ல முடியாது. அதிமுக திமுக எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, அழிஞ்சு போயிடும் சொல்றேன். இப்ப சீனமா இருக்குன்னு சொல்றேன். நல்ல வார்த்தை கவனிங்க. இது 2 கட்சிகளும் இனிமே எழுந்திருக்கான்னு நம்ம முட்டாள் இல்லை. அந்த மாதிரி இல்லை. ரைட் நவ் த சிச்சுவேஷன் இஸ் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் வீக். அது உண்மை. உண்மை. ஏன்னா அதிமுக வந்து சில்லா உடச்சிட்டு வருது. யார் என்னைக்கு போவாங்க, என்னைக்கு இருப்பாங்க, என்ன இருக்குன்னு தெரியாது. அது யாரோ கிண்டல் கூட பண்ணாங்க. விஜயும் அண்ணாமலை கூட்டு வச்சு ஒரு கிண்டலாக சொன்ன பேச்சு வச்சுட்டு, விஜய் தம்பி நீங்கள் வந்து அண்ணன் நீங்கள் வந்து திமுக உடைங்க, நான் அதிமுக உடைக்கிறேன், நம்ம 2 பேரும் அரசியலில் இருந்துருவா வந்துடலாம் அப்படின்னு கிண்டலாக பேசியிருந்தா அவன் கேள்விப்படுறோம். நமக்கு தெரியாது, ஜோக்கா இருக்கலாம். ஆனால் திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இருண்டு வருகிறதா என்றால் இருண்டு வருகிறது. ஏனென்றால் 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி 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 அழுத்தாங்க மக்கள். எம்ஜிஆர் திராவிட கழகம் தான். ஆனால் வித்தியாசமான கொல்லூர் மூகாம்பிகைக்கு போன அவர் ஒரு திராவிட போராளி. விஜயகாந்த் அந்த இடத்துல வச்சு பார்க்க ஆசைப்பட்டாங்க. திராவிட கட்சிகள் மாற்றாக திராவிடம்ன்ற பேர் வச்சுருந்தா கூட கட்சியில் விஜய் ஒரு நல்ல மனுஷன்னு பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி உடம்பு தெரியாதனால பாவம் அவர் வந்து மரணம் அடைஞ்சு போயிட்டார். அப்புறம் ஜனங்களோட தேடல் நிற்கலை, தேடிட்டே இருந்தாங்க திராவிட கட்சி யார் எதிர்த்து யாருன்னு. கரெக்டாக விஜய் வந்து லட்டு மாதிரி பிடிச்சிங்க. அண்ணாமலை அந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க. சில பல கோளாறுகள்னாலையும்
சில பல கம்யூனிகேஷன் கேப்னாலையும் சில பல தவறான நடவடிக்கைகள் டெல்லி எடுத்ததுனாலையும் அண்ணாமலை அந்த இடத்த விட்டு கொடுக்கும்படி ஆகிடுச்சு. ஸோ அண்ணாமலை பிடிக்க வேண்டிய இடத்த விஜய் பிடிச்சிட்டார். விஜய் கரெக்டாக லவாக பிடிச்சிட்டார். இப்போ தமிழக அரசியல் ஒரு மூத்த அரசியல்வாதியோட பேசிட்டு இருந்தேன். இனிமே தமிழக அரசியல் முன்பு போன பாக்கில் போவது இல்லை அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன். முன்ன போன மாதிரி அலாவணி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை எல்லாம் இருக்காது. டீசன்ட் பாலிடிக்ஸாக இருக்குது. அதுக்கு எதிரெடுத்து காட்டி விஜய் டீசெண்டாக அரசியல் பண்ணுறார், எதிர்க்கிறார், இல்லைங்கள எதிர்த்தாகணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வந்து பாசிட்டிவ் ஆங்கிளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார். விஜய் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுறாரா, திட்டுறாரா, காலங்காலத்தில் இருந்து அறிக்கை விடுறாரா, முரசொல்ல கடிதம் எழுதுறாரா, இதெல்லாம் ஒரு மாற்றங்கள். தமிழ்நாட்டில் என்ன, நமது எம்ஜிஆரில் கடிதம் எழுதுவோம், முரசொல்ல கடிதம் எழுதுவோம், இதான் தாயகத்தில் கடிதம் எழுதுவோம், இதில் கடிதம் எழுது, அதெல்லாம் போயாச்சு. இப்போ உசிப்பி விடுறது, தொண்டர்களே ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்புகளே வாரீர், விஜய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. 30 செகண்ட் ரீல்ஸ் போதும். ஏன்னா அவரோட ஆடியன்ஸ் ரீல்ஸ் தான். அவர் ஆடியன்ஸ் வந்து ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் போய் ஜாதி மதம் இனம் மொழினா போ கெட் அவுட் ஸ்டாப் அப்படின்றான். அவனுக்கு ஏற்ற கொடுக்க போகிறார். அது ஒரு வகையில் நல்லது. ஏன்றால் எத்தனை வருஷமாக நம்ம ஜாதி மதத்தில் விழுந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அது உடத்தெரியுது வந்தாலும் பாராட்டுங்க. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் உடச்சதுக்கு மனிதன் என்பது வரணும். ஜாதிங்கிறது என்ன, மதம்ங்கிறது என்ன, நம்மளை உருவாக்கினது தானே. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அந்த விஜய் ரூட்டை கையில் எடுக்க தொடங்கிட்டாருன்னா அந்த ரூட்டில் ஏன்னா அவர் சொல்லிட்டாங்க, இனிமேல் ஜென்எக்ஸ் தாங்க தமிழ்நாடு. எப்படி அடுத்த தேர்தலில் ஜென்எக்ஸ் தான் பண்ண போது, நீங்கள் ஜென்எக்ஸை பிடிச்சாதான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பண்ண முடியும். இப்போ அடுத்தது அண்ணாமலை என்ன பண்ணார், கட்சியை துவக்குவார். இப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. அமைப்புலேருந்து கொஞ்சமாக கட்சியை துவக்கிட்டு கட்சியை எதிர்ப்பார். கட்சியை ஆரம்பித்து திமுகவை எதிர்ப்பாரா, அதிமுகவை எதிர்ப்பாரா, இல்லை விஜய் எதிர்ப்பாரா, இல்லை யாருமே எதிர்க்காம தன் கொள்கையில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எதிர்ப்பில்லாத அரசியல் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் எதிர்ப்புன்ற வார்த்தை கண்ட அலையாச்சிட்டு ஓடுறாங்க. ஓகே, டெவலப்மெண்ட்ன்றான். டி ஃபார் டெவலப்மெண்ட், டோன்ட் டி நாட் டி ஃபார் டேமேஜிங்கிறோம். டேமேஜே வேணாம், ஏன் அவனை திட்டுற, வேலையை கவனி, ரோடை போடு, பில்டிங் கட்டி கொடு, போ வேணாம் திட்டாதன்றான். அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டார் அண்ணாமலை. ஓகே, ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக அண்ணாமலையின் மாநாடு எடுத்துக்காட்டாக விளங்குகிறதுன்னு எடுத்தது. ஓகே சார், ஒரு போதை ஒழிப்பு மாநாடு, ஒரு சமூகம் சார்ந்த மாநாடு, அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த மாநாடு பண்ண போகிறேங்கிறாரு. தொடர்ச்சியாக ஏன் இந்த ஒரு என்ஜிஓ பண்ண வேண்டிய வேலையை அண்ணாமலை பண்ணணுங்கிற கேள்வி இருக்கே சார். என்ஜிஓ பண்ணால் ஓரளவுக்கு மேலே ரீச் இருக்காதுங்க, அண்ணாமலை பண்ணால் ரீச் இருக்கும். இப்போ நாளைக்கு அதில் நீங்கள் கேட்கலாம், அண்ணாமலை பேச்சை கேட்டு எத்தனை மாணவர்கள் போதையை விட்டாங்க. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். பட் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், அண்ணாமலை நான் தீவிரமாக நான் ரசிக்கிறேன், ஆதரிக்கிறேன்னா நான் போதை யூஸ் பண்ணால் நான் யோசிப்பேன், பா என்னப்பா அது அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு, இந்த போதையை விட்டு தொலைக்கலாம்ப்பா அப்படின்னு மாற்றங்கள் வரலாம். அதை என் நண்பர் சொல்லுவார், மனைவி சொல்லி கேட்காத ஸ்மோக்கர்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாருப்பார். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டு என்னங்க சிகரெட் பிடிக்கிறீங்க வேணாங்க விட்டுருவாங்க, மனைவி கூட போறியா இல்லையா அப்படின்னா நீ என்ன கேட்குறதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேடிக்கையில் அண்ணாமலை அப்பீல் பண்ணியிருக்காரு, இந்த நாடு கெட்டு போகக்கூடாது போதை கலாச்சாரத்தில் அப்பீல் கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த அப்பீல் நாளை காலில் தெரியுமான்னா தெரியாது, ஒரு 6 மாத காலம், 1 வருட காலம், டேக் டைம். ஸோ அண்ணாமலை சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். ஓகே, ஒரு காலத்து பெரியார் சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் தான் ஒத்துக்கணும். ஏன் பெரியார் என்ன பண்ணார், அரசியலில் இருந்தார். நீங்கள் அதுக்குன்னு அண்ணாமலை நவீன பெரியார் நான் சொல்ல மாட்டேன், அது வேறு கம்பேரிசன். பெரியார் என்ன பண்ணார், பெண்ணடிமையை ஒழினார், சாதி மதம் இல்லாத ஒரு சமூகத்தை கொண்டாடினார், தலித் மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் வாழ்வு கொடுனார், எவ்வளோ கொண்டு போனார். அது சில நல்ல விஷயங்களாக கெட்ட விஷயங்களும் இருக்குது. பெண்களுக்கு சுதந்திரத்தில் போகணுன்னார். அதுக்கு முன்னாடி பாரதி சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் காலகட்டங்களில் பெரியார் சொன்னது. ஆமாம், பெரியார் வந்து அரசியல் தலைவரை இப்போ எடுத்துக்கொள்கிறீங்களே, திமுக, அதிமுக, திக, தேமுதிக, பாமக எல்லாம் பெரியார். விஜய் கூட பெரியார் எடுத்துக்குது. அவர் அரசியல்வாதியா, சமூக சீர்திருத்தவாதி. அந்த ரோலை விஜய் கையில் பிடிச்சிக்கிறாரோன்னு தோணுது இப்போ. ஓகே, யாரோ சொல்லியிருப்பாங்க, என்னங்க சும்மா அரசியலில் போய் மாட்டிக்கினீங்க, சமூக சீர்திருத்தம் வாங்க, நாளைக்கு ரோல் ப்ளே பண்ணலாம், வில் பி ஏ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. அவர் என் மைண்டில் என்ன, நான் அவர்கிட்ட பேசலை, அமெரிக்காவில் வந்து நான் பேசலை,
4th நாள் விஷ் பண்ணேன், க்ரீட் பண்ணேன், அமெரிக்கா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், பெட்னா போயிட்டு வரேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவர் சமூக சீர்திருத்தம் பண்ணாதான் தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாடு catch 22, சமூக சீர்திருத்தம் பண்ணால் நாடு உருப்பிடுமா, நாடு உருப்படா சமூக சீர்திருத்தம் ஆணையமா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். யாரையும் திட்டி அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் திட்டி தான் அரசியலே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆளுங்கட்சியாக விஜய் இருக்காரு. அண்ணாமலை வந்து எதற்கு பெயர் பெற்றார்னா, அண்ணாமலை இருந்த காலகட்டங்களில், அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருந்த காலகட்டங்களில் வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு தலைவர் யாருமே இல்லை. அதிமுக உட்கட்சி பிரச்சனையால் வந்து சீரழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து அண்ணாமலை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி நாம தான் ரியல் எதிர்கட்சி, பாஜக தான் ரியல் எதிர்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் பண்ணார். அந்த அளவுக்கு ஆணித்தரமாக திமுக எதிர்த்தார். ஸோ அதன் காரணமாக அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார். ஸோ அந்த ரோலை விஜய்க்கு எதிராக பண்ணுவாரா என கேள்வி இருக்கு. ஏன்னா புதிய அரசாங்கம் வந்திருக்கு, புதிய அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. எல்லா அரசாங்கமும் நாளுக்கு நாள் அன்பாப்புலர் ஆகிக்கிட்டே ஆகுங்கிறது உங்க பத்திரிகையாளராக உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜயை எதிர்த்து அண்ணாமலை அரசியல் பண்ணுவாராங்கிற கேள்வி இருக்குல்ல, அப்படி அரசியல் பண்ணாதானே வந்து மக்கள் மத்தியில் ஒரு போக முடியும், இன்னும் கொஞ்சம் ரீச் இருக்குன்னு கேட்குறேன். பாஜக அண்ணாமலை என்பது வேறு, இப்ப இருக்கிற இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை என்பது வேறு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இல்லை ஆரம்பிச்சா கூட, ஏன்னா பாஜகவில் இருக்கும்போது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே அவர் செயல்படணும். ஒரு இன்ச்சு எப்படி அப்படி போக முடியாது, நகர முடியாது. முன்னாடி போனால் அடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கும்பாங்க. அந்த மாதிரி இப்போ தனி மனித சுதந்திரம் அவருக்கு இருக்கு. டெல்லி அவரை கண்ட்ரோல் பண்ண என்ன வேணா பண்ணலாம், டொனால்ட் ட்ரம்ப்பே எதிர்க்கலாம், அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி, அண்ணாமலை என்னென்னா இது பாண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதான் ஒரு நண்பர் சொன்னார், மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை, அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையே இல்லை, அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அது கொஞ்சம் அதிகபட்சமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். அவர் போலீஸில் இருந்தனால, ஐபிஎஸ் இருந்தனால ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரும் கணக்கு போடுவார்னா அவரும் தவறலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவர் போகிற போக்கு எப்படின்னா, எதிர்ப்பில்லாத அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், சமூகம் சார்ந்த அரசியல், கருத்தியல் சார்ந்த அரசியல். கிளைமேட் சேஞ்சுங்கிறது நம்ம உயிரோட வாழறதுக்கான ஒரு தகுதி. ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுச்சு வச்சுங்க, நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? 10 லட்சம் கோடி இருந்து ஆக்சிஜன் இல்லைன்னா கொரோனா பீரியட் எப்படி இறந்து போனாங்க மக்கள்? ஆக்சிஜனுக்கு என்ன அலைஞ்சோம்? என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு வருது, பனிப்பாறைகள் உருகிட்டு வருகின்றன, கிளேசியர்ஸ் ஆர் மெல்டிங். அமெரிக்காவே அது வந்து இதுவாகிட்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தமிழக அரசியல்வாதி ஒருத்தர் இந்த மேட்ரை கையில் எடுத்தாருன்னா அது பாராட்டப்பட்ட விஷயம். ஆலய பிரவேசம், அது இது ஜாதி ஒழிப்பு, இந்த மாதிரி 10ஆம் பசலி மேட்ரு பேசாமல் சர்வதேச நிகழ்வு கிளைமேட் சேஞ்ச். ஆல் கோர் வி பிகேம் வேர்ல்ட் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அமெரிக்க துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டார், அப்போ கூட சொன்னார் கிளைமேட் சேஞ்ச் நான் கொண்டு வரேன்னார். ஆல்கோர் கிளைமேட் சேஞ்சோட ஃபாதராக கருதப்படுறார். அப்படி ஆல்கோர் மாதிரி, தமிழகத்தின் ஆல்கோர் மாதிரி அண்ணாமலை வந்தார்னா அது நாட்டுக்கு மக்களுக்கு செய்யும் சேவையாக கருதப்படும். இப்போது அண்ணாமலை, இப்போ எம்ஜிஆர் ஏன் பாராட்டினாங்க? எம்ஜிஆர் சிகரெட் பிடிக்காதனர், சிகரெட்டை விட்டாங்க. குடிக்காதனர், எவனும் குடிக்கல, அவர் ரசிகர்கள்லாம் உயிரை வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் நல்லதை போதிச்சார், ஒரு கெட்டதை போதிக்கல. அவர் சினிமாவில் குடியே வராது, 1000 விளக்கில் வந்தது, அது அப்புறம் ரிவர்ஸ் பண்ணி அது எப்படி குடியாத பண்ணார். சிகரெட்டு, பீடி, எந்த கெட்ட பழக்கமும் அவர் படத்தில் வராது, குடி வராது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் அண்ணாமலை ஈடுபட்டார்னா he will be regarded as a national leader. ஸோ இப்போ மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு சாட்டை வச்சு தான் நல்வழிப்படுத்தணும்னு ஒரு அக்கறை கிடையாது. நல்ல திசையில் போங்க, நல்ல ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசியல் வேறு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசியல் வேறு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் வேறு, இப்போ பார்க்க ஜென்எக்ஸ் அரசியல் வேறு. இப்போ இருக்க ஜென்எக்ஸ் அரசியல்லாம் கற்று வச்சுருக்கான். அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஏன் போகுது, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏன் உழுது, அவனுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் என்ன, அவன் லாங்குவேஜில் பேச தொடங்கிட்டார் அண்ணாமலை. அங்கே புரிஞ்சுக்கணும். அங்கே தான் நீங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் 10ஆம் பசலிகள் இல்லை, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சதுனால தான் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஒன்றா வெளில வருது. அண்ணாமலையுடைய அஜெண்டா என்ன சார்? அண்ணாமலை அஜெண்டா அரசியலில் வரணும், தப்பு கிடையாது. அரசியலில் தலைவராக வரணும், முதலமைச்சராக வரணும், நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். இட்ஸ் எல்லாம் சால் குட் இன்டென்ஷன்ஸ். அந்த அஜெண்டாவை மனசில் வச்சு தான் 2031 ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்லியிருக்காரா?
ஏங்க அரசியல்னு வந்தால் ஆட்சியும் வரணும். இல்லை சார், நான் நீங்கள் வந்து அப்படி ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். அதாவது என்னுடைய குறிக்கோள் என்பது 2031 சட்டமன்ற தேர்தல்னு சொல்ல வராரு. ஆமாம், இப்போ என்னென்னா 5 வருஷம் விஜய் ஆட்சி ஆள விடுவேன்னு அர்த்தம். கரெக்ட். விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதில் நான் தயாராக இல்லை, எனக்கு அது உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாது. விஜய் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், 5ஆவது வருஷம் நான் முடிவு பண்ணுறேன் எதிர்க்கணுமா வேண்டாமான்னு. இப்போ கூட எதிர்ன்னு சொல்ல, இப்போ கூட என்ன டைம் கொடுங்கன்னாரு, உடனே எதிர்க்கக்கூடாதுன்னாரு. ஸோ சில பீடிங்கையெல்லாம் போட்டிருக்காரு. என்ன எதிர்பார்த்தாங்க மக்கள் போன வாரம் வரைக்கும்? விஜய்க்கு போட்டி அண்ணாமலை வரப்போறாருப்பா. என்கிட்ட ஒருத்தர் அமெரிக்காவில் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் அண்ணாமலை எனக்கு பார்க்க போகிறேன், நான் கேள்வி கேட்கட்டம்மா, என்ன கேள்வி, விஜய்க்கு எதாவது அரசியல் பண்ண போகிறீங்களாம் கேட்கட்டம்மா கேட்டார். ஐயா நீ கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை, நான் என்னத்த பதில் சொல்ல இதுக்கு, நீ என்ன வேணா கேள்விக்கு என்ன பதில் சொல்ல பாருங்கன்னு. ஸோ விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுவது இப்போ இல்லை, ஓகே, நாளை பற்றி நமக்கு தெரியாது. இப்போ என்ன எதிர்பார்த்தோம், விஜய்க்கு எதிராக முஸ்லீம் போட்டு விஜய் இடமால் நிமால் அச்சுப்பார் சண்டை போடான்னு நினச்சோம், அது பிசு போச்சு. ஸோ எதிர்ப்பு அரசியல் என்பதை அண்ணாமலை ஒதுக்கி வச்சிருக்கார். இப்போ ஒதுக்கி வச்சா சொல்ல முடியும், கைவிட்டான்னு சொல்ல அளவுக்கு நம்ம பவர் கிடையாது, அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற மனநிலையில் அவர் வந்து ஆக்கப்பூர்வ அரசியலை கையில் எடுத்து ஜென்னெக்ஸ் இளைஞர்களை கவர்ந்து அந்த ஜென்னெக்ஸ் இளைஞர்கள் வழியாகவே ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு பிளான் போடலாம், நமக்கு தெரியாது. ஓகே சார், அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நான் போட்டி போட மாட்டேங்கிறாரு. கட்சியை வளர்க்கணுங்க. ஓகே, அவசரப்பட்டு உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி உடனே போட்டி போட்டு பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, இட்ஸ் காட் டைம், இட்ஸ் காட் ஏஜ் இன் இஸ் ஃபேக்டர், டைம் இன் இஸ் ஃபேக்டர். இளைஞர் இப்போ தான் 37 வயசு ஆகுது, நிறைய டைம் இருக்குது அவருக்கு. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கட்டமைப்பில் முதல்ல பாஜகவில் என்ன ட்ராபேக்கு, கட்டமைப்பு இல்லை. இவர் கட்டமைப்பு இல்லாமல் உள்ளாட்சியத்தில் போட்டி போட்டால் வச்சுங்க, அப்போ பாஜக பட தப்பு தானே நீங்களும் பண்ணுவீங்க. 5 ஆண்டு காலம் கட்டமைப்பை சரி பண்ணி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா எல்ஐசி பில்டிங் கட்டலாம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டலாம். அந்த ஃபவுண்டேஷனை தான் அவர் பண்ணுறாரு. இப்போ ஓகே, அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் பண்ணதால தான் பாஜக வீக் அடைஞ்சுது. ஸோ பாஜகவின் சில தவறுகளை அவர் உணர்ந்து அறிந்து செயல்பட்டு திறம்பட செயல்பட்டார்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கானா, கண்டிப்பாக காத்திருக்குன்னு சொல்லலாம். சார், வருங்கால அரசியல் விஜய் வெர்சஸ் உதய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு போக வாய்ப்பு இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்குது. உதயை நீங்கள் வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணவும் முடியாது, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ திமுக வீக்காக இருக்கலாம், நாளைக்கு திமுக வளரலாம். அது அந்த கட்சியோட கொள்கைகளை பொறுத்து, அந்த கட்சியோட செயல் திட்டங்களை பொறுத்து, இந்த கட்சி தொண்டனோட மனநிலை பொறுத்து. இப்போ கட்சி தொண்டெல்லாம் சோர்ந்து இருக்கான். நிறைய எக்ஸ்எம்எல்ஏட்டு பேசினேன், என்னங்க கட்சி ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுங்க, எங்களை செலவு பண்ண சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தால் செலவு பண்ணி யாரோ சமாளிச்சுட்டு போகிறாங்க. எங்கள் உலகத்தில் இருக்கிற 190 நாடுகளில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறாங்க யாரெல்லாம், பேர் தெரியாத நாடுகள், உலக வரைபடத்தில் இல்லாத நாடுகள்லாம் வாங்கிட்டாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு மனசு நியாயமான வருத்தம் தான். ஏன்னா தேர்தலையும் செலவு பண்ணோம், வருமானமும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மனநிலை. ஸோ இந்த வாட்டி தேர்தலில் தோற்றது காரணம் அரசாங்கத்தின் தவறுகள் மட்டுமே இல்லை, தொண்டர்களின் ஈடுபாடு இல்லாமல் போனதாலையும், செலவு செய்ய சொல்லி அவனை கம்பல் பண்ணிவிட்டு அவனை வருமானம் அவனுக்கு கொடுக்க முடியாத போனதாலையும், ஒரு சிலரே எல்லா பணத்தையும் கொண்டு போனதுனாலையும் தோற்று போச்சு. அந்த தவறை திருத்திண்டு நான் ஒரு கேட்குறேன், ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி 50 லட்சம் கோடி வச்சுருக்காரு, அந்த தொகுதியில் இருக்கிற அரசியல் அந்த கட்சி தொண்டனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுக்குறது என்ன குறைச்சல் வந்து போடுது? எல்லாத்தையும் நீங்களே சூட்டிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை என்ன பண்ணுவான்? அவனுக்கு 1 லட்ச ரூபா அவன் கல்யாணத்துக்கு, அவன் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவான். கேட்டால் அவன் பணம் சம்பாதிக்கலன்னா உங்களுக்கும் அவன் சம்பாதிக்கல. சைக்கிளில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லைங்களே அரசியல் கட்சி தலைவர் எல்லாரும் மேம்பட்டு தான் போகிறாங்க. பட் உங்கள் வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சியாக போச்சு. அவன் அப்படி பார்க்குறான், நம்மளால் எப்படி வளர்ந்துட்டாங்களப்பான்னு, நான் ஏன் கட்சிக்கு வேலை செய்யணுங்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்னல்களை எல்லாம் கடந்துட்டான்னா கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலம் வந்து நான் திமுக அதிமுக அழிஞ்சு போகும்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு வளரும் என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கட்சியை திருப்பி ஒரே ஃபேமிலியில் கொடுத்து, இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உதயநிதி, கனிமொழி இதே மாதிரி கூட்டிட்டு வேறு யாராவது தலைவராக போடுங்க, செயல் தலைவராக ஒரு ஆளுக்கு ஆராஜாவை போடுங்க, யாராவது ஒருத்தர் போடுங்க, டிகே செல்வனை போடுங்க, ஒரு பேருக்கு சொல்லுங்கள், ஏதோ ஒரு நம்மடி திருச்சி சிவா போடுங்க, யாராவது ஒருத்தர் போடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த குடும்ப கட்சின்ற மாயிலேருந்து வெளியில் வர முடியும். ஓகே, இப்போ இங்கே எடப்பாடி சொல்லிட்டார்,
மிதுன் கட்சிக்கு வரப்போகுதுலேன்னு சொல்லிட்டார். ஆமாம். அது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதிமுக குடும்ப கட்சி இல்லைன்னு ஆகிப்போயிடுச்சு. ஸோ குடும்ப கட்சியை விரும்பாதவர்கள் அதிமுக ஆதரிப்பார்கள். குடும்ப கட்சியை வேணாதவர்கள் திமுகவை ஆதரிக்கணும்னா குடும்ப கட்சி இப்போ அடுத்த இப்போ சொல்கிறாங்க உதயநிதிக்கு அப்புறம் இன்மநிதிக்கு அப்புறம் ஒரு பையன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான நோக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒதுங்கி இருந்து கட்சியை இந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுதாவது கட்சியை வழிநடத்தும் தகுதியை குடும்பத்தினர் இல்லாதவரிடம் ஒப்படைத்து அவர்கள் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்து திருத்தி தண்டித்து அவங்கள வழிநடத்தி ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்கினீர்கள் என்றால் கட்சி உருப்படுறதுக்கான வழி. சார், இப்போவும் அண்ணாமலையின் மீது வந்து ஒரு பிஜேபி ஷேட் இருக்குது சார். அது அவருக்கு பேகேஜ் தானா? அண்ணாமலைக்கு என்ன சவால்கள் காத்திருக்கு? அண்ணாமலை பிஜேபி இல்லைன்னு சொன்னவொன்னு நம்ம தயாராக இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அவர் பிஜேபி சம்பந்தம் இல்லை. கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தா கூட நம்ம தயாரா இல்லை தான். நம்ம அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லை, நீங்கள் பிஜேபி இல்லை, நீங்கள் மோடியோட ஆள் இல்லை, பிஜேபியோட போட்டி. அண்ணாமலை இதுக்கு நான் மோடி எதிர்க்கணுமான்னு கேட்குறான். நியாயமான கேள்வி. ஒரு கட்சி விட்டு வெளியில் வந்தார்னா இப்போ திமுக விட்டு அதிமுக விட்டு 9 பேர் 10 பேர் இருந்து செந்தில் பாலாஜி இன்க்ளூடிங் சேகர் பாபு திமுகவில் சேர்றாரு. அவங்கள அதிமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள் துரைமுருகன் மாதிரி, கே நேரு மாதிரி, அக்மார் திமுக ரொம்ப ஒரு சிலர் தான். ஏவாவில் எங்கேருந்து வந்தார்? அதிமுக தான். ஸோ அந்த கட்சியிலேருந்து வந்துட்டாங்கன்னா அந்த கட்சியை திறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது அண்ணாமலை வந்து பாஜகவில் வந்துட்டாருன்னா அண்ணாமலைக்கு திருப்பி நீங்கள் பாஜகவோட பேகேஜை கொடுத்தீங்கன்னா அது தவறான, ஓகே, அது தப்பு. அது நீங்கள் அவர் செயல்பாடுகள் மூலமாகத்தான். அதுக்கு தினம் ஆஞ்சநேயர் மாதிரி மாற கழிச்சு ராமரை காட்டணும், மாற கழிச்சு நான் பிஜேபி ஆதரவாளர்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, இல்லை பவர் இருக்கா, இல்லை செய்வாரான்னு தெரியாது. ஓகே, செய்யக்கூடிய அவசியம் இல்லை. ஜனங்க பேச்சு கேட்டாகணும். ஆகவே அண்ணாமலை இன்னும் பி டீம் பாஜகவோட சப்போர்ட்னு சொல்கிறது வந்து அது சரியில்லைன்ற மாதிரி என்னோட கருத்து. அது பாஜகவில் இருந்ததுனால அந்த நெகட்டிவ் ஷேட் இப்போ வரைக்கும் ஒரு மீது இருக்கு. பாஜக காரங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். ஓகே, அண்ணாமலை பக்கம் போகாமல் தடுப்பதற்கு பாஜக காரர்கள் கட்டிவிடும் புரளி. ஓகே, அவர் பாஜக பி டீம் தானேப்பா, அங்கே ஏன் பாப்பாருங்க, இங்கே இருங்கப்பா, அவர் மோடி தான் ஆதரிக்கிறாரு, அவர் ஏன் ஆதரிக்க, இங்கே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணால் பயன்படுத்துமே தவிர அண்ணாமலைக்கு அதனால் எந்த பலனும் இல்லை என்பது எனக்கு கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் குறிப்பாக இந்த அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. மேலும் என்ன கொடுத்து பேசியதுக்கு நன்றி சுவாமி. நன்றி.